ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் அகாடமி. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வால் பேப்பர் 2ல் ஒரு ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் அப்படி இல்லைனா செகண்ட் ரோமனில் கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கொஷினுக்கு 15 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 408 எடுத்துக்கோங்க सरवना गाइड. भक्ति काल हिंदी साहित्य का स्वर्ण युग है, इस युक्ति की विवेचना कीजिए. பக்தி கால் வந்து ஹிந்தி சாகித்ய ஹிந்தி லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி கால் வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளை என்ன ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் प्रस्तावना. भारत के इतिहास में गुप्त काल को स्वर्ण काल कहा जाता है. பாரத் கே இத்திஹாஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பாரத் கே இத்திஹாஸ் அப்படின்னா ஹிஸ்டரி. ஸோ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா குப்த கால், சரிங்களா, குப்த கால் அதாவது குப்தர்களுடைய காலத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வர்ண காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உஸ் கால்மே ஜனதா சுகி தி, அந்த காலத்தில் ஜனதானா என்ன மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். चोरी का भय नहीं था, திருட்டு பயம் எதுவுமே இல்லை. சப்கோ அன்னம் மில்தா தா, எல்லாருக்கும் சாப்பிட உணவு கிடைச்சிது. தேஷ் சன்பன்ன தா, சன்பன்ன அப்படின்னா சந்தோஷம். ஸோ நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான். इसलिए इतिहासकार गुप्तों के काल को स्वर्ण युग मानते हैं. இதனால் இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வரலாற்று வந்து பார்த்திங்கன்னா குப்தோங்கே கால், ஸோ இந்த குப்தர்களுடைய காலத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து ஸ்வர்ண காலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மகர் ஆனால் साहित्य के इतिहास में किसी काल को स्वर्ण युग कहने का अर्थ भिन्न है. ஆனால் சாகித்ய இந்த லிட்ரேச்சரில் சாகித்யக்கே இத்திஹாஸ்மே இந்த லிட்ரேச்சருக்குன்னு சொல்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண யுக் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கிசி கால்கோ ஸ்வர்ண யுக் கஹனேக்கா அர்த்தம். ஒரு காலத்தை வந்து ஸ்வர்ண யுக் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து வேறையாக இருக்குது. அர்த்த பின்ன ஹே, அதோட அர்த்தம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹிந்தி சாகித்யக்கு இத்திஹாஸ்மே, அதாவது ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஜென்ரலாக இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஹிந்தி லிட்ரேச்சருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த லிட்ரேச்சரில் பக்தி கால்கோ ஸ்வர்ண யுக் கியோ கஹான் ஜாத்தா ஹை, இந்த இத்திஹாசத்தில் வந்து ஏன் ஸ்வர்ண யுக் அப்படின்னு இந்த பக்தி காலை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மள ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்ரய தாத்தோं से मुक्ति. வீர் காத்தா கால், ஓகேவா, இதில் அடிக்கடி ஒரு நேம் வரும். அது என்னென்னா வீர் காத்தா கால். ஓகே, ரெண்டு காலத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஒன்று பக்தி கால், இன்னொன்று வீர் காத்தா கால். ஸோ வீர் காத்தா கால் में कवि लोग किसी राजा के आश्रय में रहते हैं. ஆஸ்ரய தாத்தோ அப்படின்னா வந்து ஆஸ்ரய அப்படின்னா ஆசிரமம், அதாவது அவங்க தங்குறதுக்கான இடத்தை கொடுக்குறவங்க தான் ஆஸ்ரய தாத்தோன், ஓகேவா. ஸோ வீர் காத்தா கால் में कवि लोग किसी राजा के आश्रय में रहते हैं. இந்த வீர் காத்தா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவினா என்ன ஆத்தர்ஸ் போயட்ஸ் வந்து ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரம் அந்த அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருப்பிடம் கொடுப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்களாம். உஸ் ராஜாக்கோ குஷ் கர்னே கே லியே, அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக கவிதா லிக்தே தே, அவங்க என்ன செய்வாங்களாம் கவிதைகளை எழுதுவாங்களாம். कवियों को उन राजाओं की वीरता का झूठ वर्णन करने में कोई संकोच नहीं था. அந்த ராஜாவுக்கு ஆக்சுவலாக அவங்க அந்த கவிதை எழுதுவாங்கல்ல, கவிதை எழுதும்போது ராஜா கிட்ட இல்லாத வீரத்தை பற்றி தான் அவங்க அதில் எழுதுவாங்களாம். அதை எழுதுறதுக்கு அவங்க எதுவும் கூச்சப்பட மாட்டாங்களாம், யார் அந்த ஆத்தர்ஸ்லாம். इस काल में साहित्य लंगड़ता था और उसे राजाओं की बैसाखी की ज़रूरत था. இந்த காலத்தில் சாகித்ய அப்படின்றது என்ன லிட்ரேச்சர் வந்து லங்கடத்தா அப்படின்னா சப்போர்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கு. और उसे ராஜாவும் की बैसाखी की ज़रूरत था, அதுக்கு வந்து ராஜாக்களுடைய சப்போர்ட் தான் தேவைப்பட்டிருக்கு. பக்தி கால் கே கவி, இது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா இந்த வீர்காத்தா கால் அதில் இருக்கக்கூடிய இந்த கவிகள் பற்றி தான் பார்த்தோம், அப்போ இருக்க ஆத்தர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு. ஆனால் பக்தி கால் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. लेकिन भक्ति काल के कवि किसी भी राजा से मांग नहीं खाते थे. ஆனால் பக்தி காலில் இருந்த ஆத்தர்ஸ் யாருமே ராஜா கிட்டேருந்து கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்களா. இந்த சென்ஸ் என்னென்னா ராஜாவோட சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க இல்லை. உनको பூரி ஆசாதி தி, அவங்களுக்கு முழு சுதந்திரமும் இருந்துச்சு. யாருடைய காலத்தில்? பக்தி காலத்தில் கவிக்கு.
ஒரு டாபிக்கும் குடுத்து வீர்காத்தா கால்ல எப்படி இருந்தாங்க, பக்தி கால் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதில கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பிரமாணிக்தா. பிரமாணிக்தா அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம வேலிடிட்டிலாம் பார்க்குறோம்ல, இதுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கு. அதுதான் இந்த பிரமாணிக்தா அப்படின்றது. அதுக்கான வேலிடிட்டி. वीरगाथा काल के काव्यों को अप्रमाणिक माना जाता है. வீர்காத்தா காலத்துல எழுதப்பட்ட அந்த காவியங்கள் எல்லாமே வந்து அப்ரமாணிக் அப்படின்னா அதெல்லாம் இன்வேலிட் அப்படின்னு இது பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. பக்தி கால் கா ஹர் காவிய. ஆனா பக்தி கால்ல கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு காவியங்களுமே பிரமாணிக் ஹை, அதாவது கம்ப்ளீட்லி வேலிட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிசன் உங்களுக்கு தெரியணும். வீர்காத்தா கால், அதுக்கப்புறமா பக்தி கால். இந்த 2த்தையும் வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தையும் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், அப்புறமா போயட்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிகிட்டே வராங்க. அடுத்தது பாஷா கி உன்னதி. பாஷா அப்படின்னா என்ன? லாங்குவேஜ். ஆதி கால்மே பாஷா டூட்டி ஃபூட்டி தா. ஆதி கால்னா முன்னாடி காலத்துலலாம் அது பார்த்தீங்கன்னா பாஷா. லாங்குவேஜ் வந்து டூட்டி ஃபூட்டினா வந்து ஒரு மாதிரி புரோக்கன் ஒரு சரியான முறையில் இருக்காதான் அப்போதைய மொழிகள் எல்லாமே. ஒரு மாதிரி இந்த புரோக்கன் தமிழ், புரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிறவங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அது போல் இருக்குமா. வியாக்கரன் சம்பந்தி கை தோஷ் தே. வியாக்கரன் சம்பந்தி அதாவது கிராமர்லலாம் பார்த்தீங்கன்னா கை தோஷ் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குமா. பக்தி கால்மே பாஷா கி உன்னதி ஹுய். ஆனால் பக்தி காலில் தான் இந்த லாங்குவேஜ் வந்து என்ன ஆச்சா, உன்னதி அது ஒரு ப்ராப்பரான வேல பயன்படுத்தப்பட்டுதான். பாஷா கி கல்தியா சுதாரி थी. அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணாங்களாம். இஸ்லியே சாகித்யமே சுபோததா ஆகை. இதனால் சாகித்ய லிட்ரேச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபோததானா ஒரு தெளிவு, ஒரு அந்த கம்ப்ளீட் அந்த லிட்ரேச்சருக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சாம். ஆஜ் ஹம் சுத்த பாஷா போல் பா ரஹே ஹே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுகிற மொழி ரொம்ப சரியான முறையில் இருக்கா? அது ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எதுனாலுமே ஒரு சரியான முறையில் சுத்த பாஷா ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜ் நம்மளால பேச முடியுது. தோ பக்தி கால் மே ஹுய் பாஷா கி உன்னதி கே காரன் ஹி ஹே. அப்போது இந்த மாற்றங்கள்லாம் எந்த காலத்தில் நடந்ததுன்னா பக்தி காலம் நடந்த அந்த மாற்றங்கள்னால தான் இன்னைக்கு வந்து நம்ம லாங்குவேஜை தவறு இல்லாமல் நல்லா பேச முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2 இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆதிகால், அதுக்கப்புறம் என்ன பக்தி கால். அடுத்தது பகுமுகி அப்படின்னா வந்து பன்முகத்தன்மை கொண்ட வெர்சாட்டிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். பக்தி கால்மே சாகித்ய பகுமுகி ஹோகை. இந்த பக்தி காலத்தில் தான் சாகித்ய லிட்ரேச்சர் வந்து பகுமுகி அப்படின்னா பன்முகத்தன்மையாக கொண்டதாக மாறிடுச்சான். 4 தாராயன் சலித்தோ சாகித்ய கோபி சத்துர்முக் திகானா படா. 4 தாராயை அப்படின்னா 4 திசைகள் பக்கம். 4னா 4 ஓகேவா. ஸோ 4 பக்கம் போனாலுமே அந்த அந்த லிட்ரேச்சர்னுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த லிட்ரேச்சர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத காட்ட வேண்டி இருந்துச்சான். इससे साहित्य में विभिन्नता आ गई. இதனால லிட்ரேச்சரில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சான். இசி விபின்னதா கே காரன். இந்த டிஃப்ரென்ஸ்னால தான், அதாவது விபின்னதா அப்படின்னா நிறைய இசை சாகித்யமே விபின்னதா வேரியஸ், அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மாத்திரம் இல்லாமல் நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நிறைய விஷயங்கள் வந்து லிட்ரேச்சருக்குள்ளே வர ஆரம்பிச்சுதான். ஸோ விபின்னता का कारण ही किसी भी भाषा का साहित्य जिंदा रहता है. அந்த மாதிரி வேரியஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுனால தான் பாஷா கா சாகித்ய ஜிந்தா ரஹதா ஹை. இந்த லாங்குவேஜினுடைய லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சர் வந்து இன்றைக்கும் வந்து உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லைவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜனசேவக். கவிதா ராஜாவும் கி சேவிகா தி. கவிதா அப்படின்னா போயம், சரிங்களா? அந்த கவிதைகள் தான் வந்து ராஜாக்களுக்கு ஒரு சேவிகா என்ன அவங்களுக்கு ஒரு இப்போ நமக்கு ஒரு கூட ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது போல் கவிதைகள் தான் ராஜாக்களுக்கு கூட இருக்கிற ஒரு சர்வன் மாதிரியா. ராஜ் மஹலோமே பந்த் தி. ராஜ் மஹலோமே பந்த் தி. கபீர்னே, அதாவது ராஜாக்கள் வந்து மஹால்ல மாத்திரமே இருந்திருக்காங்க. கபீர்ன்றது இந்த இடத்துல யாரை குறிக்கிறாங்கன்னா கபீர்தாசர். கபீர் நே ஜனதா கி பாஷா மே கவிதா லிखी. கபீர் வந்து என்ன பண்றாங்க, ஜனதா கி பாஷா மக்களுடைய மொழியில கவிதையை எழுதினாராம். ஆம் ஜனதா சாகித்ய கி ருச்சி லேனே லகி. ஆம் ஜனதானா என்ன, பொதுமக்கள்.
ஸோ மக்களுக்கு புரியிற வகையில மக்களோட மொழியில இவரு கவிதைகள் எழுதுனதுனால, ஆம் ஜனதா பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த சாகித்ய ருச்சி, இந்த லிட்ரேச்சர் கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகரிச்சுருச்சாம். इस तरह சாகித்ய ஜனதா கா சேவா ஹோ கயா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கவிதா அப்படின்றது யாருக்கு மட்டும் தான் உதவிகரமா இருந்துச்சுன்னா, ராஜாக்களுக்கு மட்டும் தான். கபீர் வந்து மக்களுக்கு புரியிற மாரி எளிய மொழியில அவங்களுடைய நடத்தையில எழுதுனதுனால, இப்போ மக்களுக்குமே இஸ் தரஹ் சாகித்ய ஜனதா கா சேவக் ஹோ கயா. மக்களுக்கும் இப்ப அது ஒரு சேவகா மாறிடுச்சு. ஜனதா கோ அச்சூதா छोड़कर अ, जनता को अछूता छोड़कर சாகித்ய பகுகால் தக் சல் நஹி சக்தா. அதாவது ஜனதா அப்படின்னா பொதுமக்கள். பொதுமக்கள தொடாம அச்சூதான்னா அவங்கள அவங்கள தொடாம இந்த சென்ஸ் என்னன்னா, அவங்கள ரீச் பண்ணாமே வந்து இருந்தோம் அப்படின்னா, இந்த கவிதை, இந்த போயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் லாஸ்டிங்கா அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அச்சூதான்னா அ அன்டச்சபிள். அவங்களெல்லாம் டச் பண்ணாம, அவங்கள கிட்ட ரீச் ஆகாம, அவங்கள விட்டுட்டு அத விட்டுட்டு போனோம் அப்டின்னா, சாகித்ய லிட்ரேச்சர் வந்து பஹுகால் லாங் டைம்க்கு வந்து அது லாஸ்ட் ஆயிருக்காது அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கவிதை அப்டின்றது ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் உரியது அப்டின்னு சொல்றாங்க. அடுத்தது அலங்காரோं का प्रयोग. இந்த டாபிக் நல்லாருக்கும். वीर गाथा काल से चलकर भक्ति काल के समय तक आकर भाषा भाषा सुव्यविस சுவ்யவஸ்தித் ஹோகை. அதாவது வீர்காத் கால்ல இருந்து வந்து பக்தி கால் இப்போ அந்த பக்தி கால்ல பாஷா லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சுவ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சுவ்யவஸ்தித் அதாவது சுவ்யவஸ்தித் அப்டின்னா, இந்த இடத்துல வெல் ஆர்கனைஸ்டு அதாவது ஒரு முறையான அ சரியான முறையில வந்திருக்கு அப்டின்னு சொல்றாங்க. எதனா பாஷா லாங்குவேஜ சொல்றாங்க. इसलिए भक्ति काल के साहित्य में अलंकारों का भरपूर प्रयोग हुआ. அதனால தான் பக்தி கால்ல எழுதப்பட்ட அந்த லிட்ரேச்சர்ஸ்ல அலங்காரம் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம தமிழ்ல படிக்கிறோம்ல. சாரி இங்கிலீஷ்ல படிக்கிறோம்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுதான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. சாரி ஹிந்தில தான் அலங்காரம். அலங்காரம் கா பர்பார் பிரயோக் ஹுவா. லாங்குவேஜ்ல எங்கெல்லாம் அந்த ப்ராப்பரா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச பயன்படுத்தணுமோ, அதெல்லாம் அங்கங்க சரியான முறையில பயன்படுத்தியிருக்காங்களாம். इसलिए पाठक साहित्य प्रेमी बनते गए. இதனால தான் பாட்டக் அப்டின்னா என்ன? நம்ம தான். ரீடர்ஸ் வந்து சாகித்ய பிரேமி. லிட்ரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா விரும்பி படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னு சொல்றாங்க. அடுத்தது சௌந்தரிய. அலங்காரம்னா ஒண்ணும் இல்ல. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்டின்னா, அது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? எப்படி முடியணும்? எங்க டென்சஸ் எப்படி பயன்படுத்தணும்? ப்ரொனவுன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றது ஒரு சென்டென்ஸ ப்ராப்பரா கிராமட்டிக்கலா கொண்டு வரது தான். அடுத்தது சௌந்தர்ய. சௌந்தர்ய அப்படின்னா என்ன? அழகு தானே. ஸோ சௌந்தர்ய, கலா சௌந்தர்ய, பாவ் சௌந்தர்ய 2 இருக்கு. ஒண்ணு வந்து கலை. இன்னொன்னு பாவ் அப்படின்றது அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர மென்ஷன் பண்ணக்கூடியது. உணர்வு. दोनों गुण साहित्य के लिए वांछित है. ஸோ குன் சாகித்ய ஒரு பண்புள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு லிட்ரேச்சருக்கு 2 முக்கியம். ஒண்ணு ஆர்ட், இன்னொன்னு அதனோட அந்த எமோஷன், ஃபீலிங்ஸ். பக்தி கால் की रचनाओं में ये दोनों विशेषताएं मिलती है. பக்தி கால்ல எழுதப்பட்ட எல்லா லிட்ரேச்சர்ஸ்லயுமே இந்த 2 சௌந்தரியமுமே இருக்குமா. सूर के प्रेम वर्णन, बाल लीला वर्णन दिल को आनंद देने वाले हैं. ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது இருக்கிறதுல நமக்கு ரொம்ப ஒரு அ அந்த லிட்ரேச்சர் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, நமக்கு படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்தது நீதி போத். நீதி போத்னா என்ன? நீதி போதனை. सौंदर्य ही नहीं நீதி का निरूपण भी साहित्य का ही गुण है. சௌந்தரிய அழகு அப்படின்றது மட்டும் இல்ல, அதுக்கான சரியான நீதியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சரியான முறையில விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களாம். நீதி கா நிரூபன் பி சாகித்ய கா ஹி ஹை. நிரூபன் அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் இதுதான். அதாவது இதுல பியூட்டிஃபுல் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு நம்ம எவ்வளோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அப்புறமா நம்ம மேல பார்த்தோம்ல கலா சௌந்தர்ய, பாவ் சௌந்தர்ய அது மாத்திரம் இல்ல, நீதி போத் அதுக்கான ப்ராப்பர் அந்த நீதியுமே வந்து இதுல சரியான முறையில விளக்கியிருப்பாங்க, எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. கபீர் நே சஹி கலத் கா ஞான் தியா. கபீர் தாஸ் வந்து எது சரி, எது தப்பு அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் ஞான் அப்படின்னா நாலேட்ஜ வந்து குடுத்திருக்காரு. துளசி நே துளசி நே ராம் சரித்
रामचरितमानस में आदर्श समाज का चित्रण करके लोगों को मार्गदर्शन दिया. இது வந்து ஜஸ்ட் அதோட லிட்ரேச்சர் நேம் இது. ராம்சரித் மானஸ். இதுல வந்து மக்களுக்கு சமாஜ் அப்டின்னா வந்து சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு தேவையான ஒரு கைடன்ஸ வந்து இதுல குடுத்துருக்காரு அப்டின்னு சொல்றாங்க. கபீர், அதுக்கப்புறமா துளசி 2 ஆத்தர்ஸ் இதுல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் நவீனதா. नेक्स्ट वन है ना नवीनता அப்படின்றது नॉवेल्टी அந்த புதுமை. इस काल में नई बातों को नए ढंग से कहा गया. इस काल அப்படின்றது என்னன்னா பக்தி கால். பக்தி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெய்ய பாத்தோம். புது புது வார்த்தைகள், புது புது சென்டென்ஸ் வந்து புது ஒரு புதுமையான வடிவுல குடுத்துருப்பாங்க. நெய்ய முஹாவரே பனாயே கயே. முஹாவரேனா இடியம்ஸ். நெறைய இடியம்ஸ பயன்படுத்தியிருக்காங்க. நெய்ய நெய்ய சந்த் பனாயே கயே. சந்த் அப்படின்றது ரிதம். நை உப்புமாயே தீகை. உப்புமாயே அப்படின்னா சிமிலீஸ். நம்ம இங்கிலீஷ்ல போயம்லாம் படிக்கும்போது எது சிமிலி, மெட்டாஃபர் அதெல்லாம் படிப்போம்ல. அது உப்புமாயின்றது சிமிலீஸ். நயே அலங்கார் சல்னே லகே. நயே அலங்கார். அலங்கார் அப்படின்றது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். आज हम जो बातें पढ़ते हैं उसका मूल ढूंढेंगे तो பக்தி கால் में पा जाएंगे. இன்னைக்கு நம்ம என்ன இந்த பாஷைய எழுதுறோமோ, படிக்கிறோமோ, இதனுடைய அந்த ஆரிஜின் மூல் இதனோட ஒரிஜினல் அந்த ரூட் எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம தூண்டெங்கே தேடினோன்னா நமக்கு இது பக்தி கால்ல இருந்து தான் கிடைச்சிது அப்படின்னு நமக்கு தெரிய வருமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் रागात्मकता. ओके सो रागात्मकता साहित्य के साथ संगीत इधर என்னன்னா இந்த संगीत ரிலேட்டடா கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. साहित्य के साथ संगीत मिल जाता है तो वह अमर हो जाता है. சாகித்ய அதாவது லிட்ரேச்சரோட சங்கீத் பாடலும் வந்து சேர்ந்துருச்சுன்னா மில் ஜாத்தா தோ வஹ் அமர் ஹோ ஜாத்தா. அமர் அப்படின்னா அழியாது. அது எப்பயுமே மர் அப்படின்னா என்ன இறந்து போகிறது தானே. இப்போ அமர்னா இறந்து போகாமல் இருக்கிறது, அதாவது அழிவு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு அழிவே இல்லை. ஜப் கீத் காயா ஜாத்தா ஹை தப் ஹமாரே தில் கா ஃபூல் खिल उठता है. எப்போ நம்ம பாட்டு பாடினாலுமே நமக்கு எப்படி இருக்கும், மனசுக்குள்ள அப்படியே ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்கிறாங்க. பக்தி கால் में गाने योग्य कई पद लिखे गए. பக்தி காலத்தில் இந்த பக்தி காலம் தான் வந்து गाने யோகிய கை பத் லிखे गए. அந்த பாடலினுடைய நிறைய ஸ்டாண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி காலம் தான் வந்து எழுதப்பட்டதா. கவி ஸ்வன்ய காத்தே பி தே. கவி வந்து அந்த பாடல் எழுதுனது மாத்திரம் இல்லாமல் அவங்களே பாடவும் செய்வாங்களாம் ஆத்தர்ஸே. यह बात आज भी पाई जाती है. फिल्मों के गाना प्रसिद्ध हो जाते हैं. இந்த விஷயம் வந்து இன்றைக்கி நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஸில் வர பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரசித்த ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. பக்தி கால் கே கே பதோं का परिवर्तित रूप ही सिनेमा के गाना. ஸோ பக்தி காலில் கொண்டு வரப்பட்ட அந்த பாடலினுடைய ஒரு பரிவர்த்தித் ஒரு அதிலிருந்து கொண்டு வரப்பட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வந்தது தான் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கே கானா. இன்னில இருக்கக்கூடிய சினிமா சாங்ஸ் எல்லாமே அந்த பக்தி காலில் இருந்து வந்த பாடல்களை வச்சு கொஞ்சம் ரீமேக் பண்ணி அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்தது தான் என்ன சினிமா சாங்ஸ் எல்லாமே. आज भी कवि सम्मेलन में कवि गाकर ही अपना रचना सुनाते हैं. இன்னைக்குமே கவி சம்மேளன் அப்படின்னா ஆத்தர்ஸ்க்கு மட்டுமே இந்த கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு மட்டுமே சில அதான் கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. கான்ஃபரன்ஸ்னால் எல்லோரும் மாநாடு மாதிரி வைக்கிறாங்கல்ல. ஸோ அது போல் இன்னியுமே அந்த சம்மேளனில் பார்த்தீங்கன்னா கவி ஆத்தர்ஸே தான் பாடுவாங்களாம். பாடிட்டு தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாங்களாம். யஹ பக்தி காலின் சாகித்ய கா பிரபாவ் ஹி ஹை. இதுவுமே வந்து பக்தி காலின் சாகித்ய பக்தி கால் லிட்ரேச்சர்னுடைய ஒரு எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது उपसंहार कंक्लूशन பாருங்க. भक्ति कालीन की रचनाएं अभी तक नवीन है. उन रचनाओं को पूरी तरह पढ़ पाना भी मुश्किल है. அதாவது இந்த பக்தி காலினுடைய ரச்சனாய் அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் சரிங்களா, இது வரைக்கும் அது புதுசாகவே தான் இருக்கான். உன் ரச்சனாவுக்கும் பூரி தரகு படுப்பானா பி முஷ்கில் ஹே. அந்த ரச்சனாவும் இந்த லிட்ரேச்சர் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கிறதுவே வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முஷ்கில்னா டிஃபிகல்ட்டு. பாஷா கி ஆஜ் கி உன்னதி கி நீவ் பக்தி கால் மே ஹி சிப்பி ஹை. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா, அதனோட உன்னதம் வந்து நமக்கு எங்கிருந்து கிடைச்சிது அப்படின்னா பக்தி கால இருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. उस समय के गीत आज भी मंदिरों में सत्संगों में गाए जाते हैं. उस समय के பக்தி கால எழுதப்பட்ட பாடல்கள் இன்னைக்குமே மந்திரம் சத்சங்கத்துலேயும் கோயில்கள்லையும் வந்து இன்றைக்கும் பாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
उस काल की रचनाओं में साहित्य की हर विशेषण पाई जाती हैं. அந்த காலனுடைய ரச்சனா அப்போ எழுதப்பட்ட எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர்னுடைய எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுமே கொண்டு வந்தது. बाद के साहित्य के लिए वह साहित्य प्रेरक रहा. அதாவது அதுக்கப்புறமா வந்த எல்லா லிட்ரேச்சர்ஸுமே யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அப்படின்னா, பக்தி கால்ல வந்தக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் தான். ஸோ அதுதான் சாகித்ய பிரேரக் ரஹா. ஸோ இந்த சாகித்ய பிரேரக் அப்படின்னா மற்ற லிட்ரேச்சர்ஸ் வரதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பக்தி காலில் எழுதப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் காரணம் சே ஹம் பக்தி கால் கோ ஹிந்தி சாகித்ய கா ஸ்வர்ண யுகம் மான்தே ஹை. ஸோ இந்த காரணங்களால் நம்ம பக்தி காலை வந்து ஸ்வர்ண யுக் ஹிந்தி சாகித்ய ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.